ரேடியோ ஆக்டிவ் டிகேல ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பையும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடியது வந்து எக்ஸு, அதோட அட்டாமிக் நம்பர் 82, மாஸ் நம்பர் 290. இது வந்து ஆல்ஃபா டிகே ஆகுது. ஆல்ஃபா டிகே ஆச்சு அப்படின்னா Z வந்து -2 குறையும். ப்ராடக்ட் வந்து ஒய் கொடுத்துருக்காங்க, அப்படியே எடுத்துக்கிறேன். மாஸ் நம்பர் வந்து 4 ரெடியூஸ் ஆகும். அப்போ ஒய்ங்கிற ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்? கொஷின் படி பார்த்தோம்னா ஜெட்டில் -2, ஸோ 80 வந்துடும். மாஸ் நம்பரில் 4 குறைஞ்சுன்னா 286 வந்துடும். இதுக்கு அடுத்த டிகேல இது வந்து ஒரு பாசிட்ரான் எமிஷன் கொடுத்துருக்காங்க E+. பாசிட்ரான் எமிட் ஆகுது அப்படின்னா இதை வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 1 குறையும். அவங்க கொடுத்துருக்கூடிய ப்ராடக்ட் ஜெட்டுன்னு கொடுத்தனால ஜெட்டுன்னு எடுத்துக்கிறேன். மாஸ் நம்பரில் நோ சேஞ்சஸ், எம்முனே வச்சுக்கலாம். அப்போ ஜெட்டுங்கிற நியூ ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்? இதில் 1 குறைஞ்சிச்சு அப்படின்னா 79 ஆயிரும். 286 அப்படியே மெயின்டைன் ஆகும். மூணாவது இதில் பீட்டா மைனஸ் டிகே கொடுத்துருக்காங்க. பீட்டா மைனஸ் டிகேங்கிறது எலக்ட்ரான் எமிஷன். எலக்ட்ரான் எமிஷன்னா ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதோட அட்டாமிக் நம்பரில் 1 இன்க்ரீஸ் ஆகும். ப்ராடக்ட் அவங்க கொடுத்த ப்ராடக்ட் பீன்னு கொடுத்துருக்கனால அப்படியே எடுத்துக்கிறேன். மாஸ் நம்பரில் நோ சேஞ்சஸ் இன் பீட்டா மைனஸ் டிகேல. ஸோ இப்போ ப்ராடக்ட் பீங்கிறது என்னவாக இருக்கும்? 79 + 1 80 ஆயிரும். 286ங்கிற மாஸ் நம்பர் அப்படியே இருக்கும். கடைசியாக கொடுத்தது வந்து திரும்ப ஒரு எலக்ட்ரான் எமிஷன் E- எமிஷன். E- எமிஷன்கிறது ஒன்றும் இல்லை, பீட்டா மைனஸ் டிகேவே தான். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண மாதிரி Z+1 இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கொடுத்த ப்ராடக்ட் Q அப்படியே எடுத்துக்கலாம். மாஸ் நம்பரில் நோ சேஞ்சஸ் இன் பீட்டா டிகே, தட் இஸ் பீட்டா மைனஸ் டிகே ஆர் எலக்ட்ரான் எமிஷனில். ஸோ ஃபைனலாக Q என்னவாக இருக்கும்? Z+1 81 அண்ட் 286. ஸோ ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் C, மாஸ் நம்பர் அண்ட் அட்டாமிக் நம்பர். ஃபஸ்ட்டு மாஸ் நம்பர் எழுதிக்கோங்க 286 அண்ட் அட்டாமிக் நம்பர் 81ங்கிறது ஆன்சர்.